ஜெபிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஆண்டவரை நெருங்க 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 ஆசீர்வாதங்கள் தன்னை போல நமக்கு வந்துரும்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய விஷயத்துல தலையிடுகிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா சில மனிதர்களுடைய பழக்கமே என்னவா மாறிச்சு அப்படின்னா, இன்னொருத்தருடைய விஷயத்துல தலையிட்டு அதில் இன்டர்ஃபியர் ஆகி அதில் ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? ஆனால் உதவி செய்கிறதற்காக தான் போகிறாங்க. அவங்களுடைய பிரச்சனையை கேட்கும்போது, அவங்களுடைய ப்ராப்ளத்தை பார்க்கும்போது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் போகிறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைகள் இந்த மாதிரி உதவி செய்கிறதற்காக போகிறவங்க போய் சிக்கி அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இன்றைக்கு இந்த நாளில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யாருடைய வாழ்க்கையிலையுமே நீங்க அவங்களுடைய உள்ள நீங்க போகக்கூடாது. அதான் தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிற ஒரு மனுஷன் நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமமா இருக்கிறான். நம்ம அப்போ நமக்கு தேவையில்லாத விஷயத்துல இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம யாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. சிலரை எல்லாம் மாற்றவே முடியாது. சிலரெல்லாம் என்னதான் சொன்னாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்? அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குல்ல, ஜெபம் பண்ணலாம்ல, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம்ல, 2 நாள் உபவாசம் இருக்கலாம்ல. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நடக்கணும். நிறைய மண்ணிடத்துல இறக்கத்துக்காக அப்படியே கெஞ்சிட்டு அழுதுட்டே இருப்பாங்க. அப்போ யார் அதுல போய் ரொம்ப சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாரு தனக்கு தேவையில்லாத வழக்குல போய் தலையிடுகிறார்களோ அவங்க சிக்கிறாங்க. அதான் நான் இந்த ஊழியத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை எதுல பார்த்திருக்கேன்னா, இன்னொருத்தருக்காக இவங்க ஜாமீன் நின்று, இன்னொருத்தருக்காக இவங்க சப்போர்ட் பண்ணி, இன்னொருத்தருக்காக இவங்க கடன் வாங்கி கொடுத்து, இன்னொருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இவங்க போய் முன்னாடி நின்று, இந்த மாதிரி சிக்கன ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு இரக்க குணம் அவசியம்தான். ஆனா ஒரு நாளும் ஆண்டவரை விட இரக்க குணம் நமக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருந்துடவே கூடாது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டியது நம்முடைய பணத்தை அல்ல. நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டியது இல்லைன்னா நம்முடைய ஆள்பலத்தை அல்ல. நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான் காமிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவங்கள நம்ம திருப்தியாய் கொண்டு வர முடியாது. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் நம்முடைய ஆள் பலத்துல, நம்முடைய பண பலத்துல கண்டிப்பா செய்ய முடியாது. ஆனா ஒருத்தரால செய்ய முடியும். நம்ம காண்பிக்கிற கிறிஸ்துவினாலே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி பண்ண முடியும். இன்னும் கடைசி வரைக்கும் அவரை நடத்த முடியும். அதனால நீங்க ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மனுஷனுக்காக ஜாமீன் நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க யாரதான் அதிகமா காமிக்கணும்னா கர்த்தரை நீங்க காமிக்கணும். என்ன ஆசீர்வதிச்சு ஆண்டவர் ஒன்னு ஆசீர்வதிப்பாருப்பா, என்ன நடத்தினவர் உங்களை நடத்துவாருப்பா. நீங்க ஆண்டவரை புடிங்க, ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணீங்கன்னா உண்மையிலே அந்த ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமாகவும் மாறும், பெரிய வெற்றியையும் அடையும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பொதுவாகவே என்னன்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம இன்னொருத்தருடைய விஷயத்துல எப்பவுமே தலையிடக்கூடாது. எப்பவுமே நம்முடைய குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம், உங்களுக்குன்னு ஒரு வெற்றி, உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைங்க, நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த 21 நாள்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுவேன். நேற்றைக்கு தாழ்த்துகிறதை குறித்து நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யணும் அப்படின்னு நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம். ஸோ இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரிடத்துல. நீங்க ஒருவேளை யாராவது போய் மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிட்டு இன்னைக்கு அதுவே உங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்கும்னா, நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்தது தவறு தான், நான் இந்த மாதிரி போயிருக்க கூடாது, நான் உங்களை மட்டும்தான் நான் காமிச்சிருக்கணும், நான் உங்களை காமிக்காம நான் என்ன நான் பிரதிபலிச்சது தவறு தான் ஆண்டவரே, நீங்க ஒப்பு கொடுங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்க மேல ஆண்டவர்
இரக்கமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்கள். அப்படியே கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவையில்லாத வழக்குல ஒரு நாள் நான் தலையிடக்கூடாது. சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் தலையிடக்கூடாது ராஜா, எங்க குடும்பம் தலையிடக்கூடாது ஆண்டவரே, என்ன அந்த விஷயத்துல தடுத்து நிறுத்துங்க ராஜா. அதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரே இருதயம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனிதர்கள் என் பக்கத்திலே வராதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக ராஜா. ஆண்டவரே என் மனதில் அப்படிப்பட்ட ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அந்த மனிதர்களுக்கு நான் தப்புவிக்கிறதற்கு தேவரீர் எனக்கு பலன் தாரும். சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நீர் நல்லவராய் இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்கள். நான் கடந்த நாட்களிலே ஒரு சம்பவம், இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். பக்கத்து வீட்டினுடைய அம்மா திருமணத்திற்காக அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க கல்யாணத்துக்கு போகும்போது பொதுவாக அந்த சவுத் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நகை போட்டுருவாங்க. அவங்களுக்கு கல்யாணத்தில் அந்த எல்லாரும் மாதிரி நகை போட்டால் தான் ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான், அதுதான் அவங்களுக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்களுக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அந்த தங்க செயின் இல்லை. அதனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டர்கிட்ட போய், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகணும், எப்படி போகணுன்னே தெரில, எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் அவங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, போனேன்னா எங்கள் அம்மா தப்பாக நினைப்பாங்க, எங்கள் அப்பா தப்பாக நினைப்பாங்க, எங்கள் சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்க, ஒரே அழுக அந்த வீட்டில் போய். உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சரி எங்கிட்ட கவரிங் நிறைய இருக்குது, அதை வேணா நீ போட்டுட்டு போகலாமேன்னா. இல்லை எங்கள் ஊருக்காரங்க தொட்டு பார்ப்பாங்க, பார்த்த உடனே தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, கவரிங்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அது அதை விட ரொம்ப அவமானமாக இருக்கும். இந்த சிஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, எனக்கு எப்படியாவது உன் நகையை கொடுத்துரு, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு நான் ஒரு டைம் என் கணவன்கிட்ட கேட்டுக்கிறேனே, இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வேண்டான்னு சொன்னார்னா நான் கல்யாணத்துக்கு போக முடியாது. எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க நகையை மொத்தத்தையும் வாங்கி கல்யாணத்துக்கு போயிட்டு சாயந்தரமே திரும்பி கொடுத்துருவேன்னாங்க. ஆனால் சாயந்தரம் வரல, ஒரு நாள் அங்கே தங்கிட்டாங்க, 3 நாள் அங்கே தங்கிட்டாங்க. நீங்கள் ரொம்ப சோகமான காரியம், திரும்பி அவங்க 1 மாதம் முழுக்க வீட்டுக்கு வராமல் வரும்போது ஒரு நகை கூட இல்லாமல் வந்தாங்க. எல்லா நகையும் அவங்க ஊர்லேயே விற்று அவங்க அதை செலவு பண்ணிட்டு அதனால இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரியினுடைய குடும்பம் இன்றைக்கு பிரிந்து ஒன்றாகவே முடியாமல் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லலை. ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தருடைய பிரச்சனையில ரொம்ப வாலண்டியரா போய் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நுழைய முடியாது. தயவு செய்து எல்லாருமே அதை ஸ்டாப் பண்ணிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க அவங்களுக்காக ஆலோசனை சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச காரியத்தை செய்யுங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை எப்படியாவது நான் தூக்கி எடுத்துடணும்னு நினைச்சிட்டு அவங்க வாழ்க்கையில முழுக்க நீங்க குதிச்சிட்டீங்கன்னா சில நேரத்தில் நீங்க மாட்டிக்குவீங்க, அவங்களோட சேர்ந்து உங்க குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானமாகவே எடுங்க, அந்த ஞானத்தை ஆண்டவர் ஒருவரே நமக்கு தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை வைத்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு
குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீங்க இந்த பகுதியிலே வாசிப்பீர்களே ஆனால் இந்த பகுதியிலே அவர் நன்மையாக சொல்ல மாட்டார். எல்லாரும் அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் உன்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்கணும், உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், உனக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நஷ்டம் ஆயிருச்சு. நிறைய பேர் அவனிடத்திலே வந்த அவனுடைய நண்பர்கள், அவனை விசாரிக்கும்படியாக வந்தவங்க, ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருக்கிறவங்க ஒன்னொன்னா சொல்லி சொல்லி காமிக்கிறாங்க. நீ இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டியப்பா, இவ்வளவு தூரம் தவறு பண்றதுக்கு நீ என்ன பண்ணுன. அப்பதான் தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஏற்கனவே அவர் குறிச்சிருந்தார். அப்படின்னா நம்ம ஊரினுடைய பாஷையின்படி சொல்ல போனா என்னன்னா, எனக்கு நிறைய தலையில எழுதி இருக்குப்பா. நம்ம அடிக்கடி ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள கடந்து போகும்போது நிறைய பேர் சொல்லுவோம்ல, என் தலையில அப்படி எழுதி இருக்கு, நான் என்ன பண்றது, எனக்கு அப்படி குறிச்சிருக்குது, நான் இந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஆண்டவரை விதிச்சிருக்காரு, அதனாலதான் அப்படி நடக்குது. இந்த மாதிரி சொல்றது மாதிரி தான் யோபு அந்த நாட்களிலே சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் நிறைய அவரிடத்துல இருக்குது, இன்னும் இந்த மாதிரி நிறைய நடக்கும் போல தெரியுது. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய கண்கள் அவனுக்கு குறித்திருக்கிற பாடுகளை மட்டும்தான் பார்த்தது. ஆனா அவனுக்கு ஆண்டவர் தீமையை மட்டுமல்ல, நன்மையும் கர்த்தர் குறித்திருந்தார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இந்த யோபுனுடைய சூழ்நிலையே உங்க சூழ்நிலையா இருக்கலாம். எனக்கு மட்டும் ஆண்டவர் நிறைய குறிச்சிருக்கிறாரு, இந்த பாடுகள் அல்ல, இனியும் நான் நிறைய பாடுபட போறேன் போல தெரியுது, நான் நிறைய சுமக்க போறேன் போல தெரியுது. உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல சோதனை மட்டுமல்ல, பாடுகள் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு மகிமையும் நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு வெறும் பலவீனத்தை மட்டும் கர்த்தர் குறிக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு பலத்தையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற சோதனையை உங்களுக்கு தந்திருப்பாரேயானால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் அதை நடக்க போகுது. நான் நம்புறேன், உங்களுக்கு குறிச்சிருக்கிற அந்த சோதனையை இந்த 21 நாள் ஜெபத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டீங்க. இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு குறித்திருக்கிற வெறும் நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய கண்கள் உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறது. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை பார்க்க போகிறது. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். எனக்கு ஒரு நஷ்டத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரேயானால் எனக்கு ஒரு லாபத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த 21 நாட்கள் ஜெபத்தினுடைய முடிவிலே தேவன் எனக்கு என் கண்கள் காண கண்டிப்பாக அதை தருவார். அல்லேலூயா. சிலர் தங்களுடைய மனசுல அப்படியே தான் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயதிலிருந்தே கஷ்டத்தை மட்டுமே பார்த்துருப்பாங்க, பாடுகளை மட்டுமே பார்த்துருப்பாங்க. இதுதான் என் விதியா, இதுதான் என் தலையெழுத்தா, இதுதான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதா, நான் நன்மையை பார்க்கவே முடியாதா, என் கண்கள் ஆசீர்வாதத்தை காணவே காணாதா? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை கர்த்தர் குறித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா தடை செய்யவே முடியாது. சில நேரத்திலே ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற கடினமான பாதையை அதையும் தடுக்க முடியாது, ஆசீர்வாதத்தையும் தடுக்கவே முடியாது. இந்த செய்தியை, இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த யோபுக்கு 3 விதமான காரியத்தை முன்குறித்திருந்தார். அப்படின்னா அதை அவனுடைய கண்கள் காணல. இப்போ அவர் என்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி சோதனையும் வேதனைகளையும் பார்க்கிறார்.
ஆனால் கர்த்தர் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை அவருக்கு முன் குறிச்சிருந்தார். அந்த 3 ஆசீர்வாதங்களை இன்னைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்திலே 42ஆம் அதிகாரம் நீங்கள் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்திற்கு போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இப்பொழுது யோபுவை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா அவனுக்கு முன் குறித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் இவனுடைய சிநேகிதர்கள், இவனுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ஐயோ, நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சே, நீ இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே, உனக்கு ஏன் இந்த வியாதி, உனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நீ ஒருவேளை அப்படி பாவம் பண்ணியிருப்பியோ, அப்படி தப்பு பண்ணியிருப்பியோ. எல்லாருக்கும் முன்பாகவும் பரிதாபப்படுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு குறிச்சிருக்கிறாரு ஆண்டவர், எனக்கு இந்த மாதிரி பாதையை ஆண்டவர் நியமித்திருக்கிறாரு. இந்த பாடு இல்லை, இனியும் நான் பாடுகளை சந்திக்க போறேன். ஆனா ஒரு நாள் வந்தது, வேதம் சொல்லுது, பரிதாபப்படுகிற ஜனங்களுக்காக இவன் தரப்புல நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாராமா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாடுகளை உங்களுக்கு குறித்து அதை இந்த நாள் வரையிலையும் அந்த பாடுகளின் பாதையிலே நீங்கள் கடந்து போவீர்களே. ஆனால் நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களை பார்த்து பரிதாபப்பட்ட அத்தனை பேருக்கு முன்பாகவும் நீங்கள் ஜெபித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், உங்க பிள்ளை ஏன் இப்படி இருக்குது, உங்க மகன் ஏன் இப்படி இருக்கிறான், உங்க மகனுக்கு என்ன பிரச்சனை, மகளுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏன் இப்படி ஒரு விழுக, நிறைய பேர் உங்களை பார்த்து பரிதாபப்படலாம். எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், என்னை பார்த்து பரிதாபப்படுறது பிடிக்கல, நிறைய பேர் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க, இதனால நான் ஒளிஞ்சு வாழ்றேன், இதனால நான் யாருடைய முகத்தையும் பார்க்கிறதுக்கு நான் நினைக்கல, எனக்கு இருக்கிற வியாதியினால என்ன பரிதாபப்படுறாங்க, கடன் பிரச்சனையினால என்ன பரிதாபப்படுறாங்க. ஆனா நான் நம்புறேன், இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும். ஒரு நாள் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக ரொம்ப பெருமையாய் ஆசீர்வாதமாய் நடந்த நீங்கள் இன்றைக்கு பரிதாபப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மறுபடியும் உன் கரத்தை நான் உயர்த்துவேன், நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் மறுபடியும் உன்னை செழிக்க பண்ணுவேன். இன்றைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற ஜனங்களுக்கு நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆலோசனை சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கிற அளவிற்கு தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற ஜனம் ஒரு நாள் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நம்மை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்குது. யோபுவை பார்த்து கர்த்தர் முன்குறித்தது, மகனே உனக்கு சோதனையை மட்டும் அல்ல, உனக்கு அவமானத்தை மட்டும் அல்ல, உனக்கு நான் முன்குறித்திருக்கிறேன். படுத்தப்பட்ட அந்த ஜனத்திற்கு முன்பாக நீ ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்க வைக்கிறதற்கு அந்த தேவன் இன்று இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி, இயேசுவே இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறணும்,
தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் உங்களிடத்துல வந்து கேட்க போறாங்க. எங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை உங்களை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களை பார்த்து சொல்ற நாட்களை கர்த்தர் சீக்கிரம் கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுக்க யாரும் இல்லை, நீ செய்வதை தடுக்க யாரும் இல்லை. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே உன்னை தேடும் செய்பவர். சொல்லுவோம். தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே என்னை தேடும் செய்பவரே. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சில சமயங்களிலே நம்ம எப்படி நடத்துவார்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுகிற சில சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். நீங்கள் வேதத்தில் ஆண்டவர் நடத்தி வந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதம் அப்படிதான் சொல்லுது. எல்லாரும் அவங்கள பார்த்து ஒரு காலத்தில் பரிதாபப்பட்டாங்க. மோசையை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, யோசேப்பை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. ஆண்டவருடைய மனுஷங்களை எல்லாம் பார்த்து ஏன் உனக்கு ஏன் உனக்கு ஏன் உனக்கு. ஒரு உண்மையா ஆண்டவர் பயன்படுத்த போற சில பிள்ளைங்க இந்த பாதையில தான் கடந்து வருவாங்க, இந்த பாதையில தான் கடந்து வருவாங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நீங்க இதே பாதை தான் பாஸ்டர் எனக்கு, நான் ஒரு நாள் இல்லை பல நாட்களா இப்படிதான் இருக்கிறேன், பல வருஷங்களா இப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன இப்படியே எனக்கு குறிச்சிருக்கிறதே இதானா, என்னுடைய எதிர்காலமே இதானா, எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது வெறும் பரிதாபப்படுற நிலைமை தானா, என்னைக்கும் நான் மற்றவங்க பரிதாபப்படுற மாதிரி தான் இருப்பேனா அப்படின்ற கேள்விக்குறியோட நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, யோபுக்கு வெறும் பரிதாபப்படுற நிலைமை அல்ல. ஒரு நாள் யோபுனுடைய சிநேகிதர் அவனுக்கு முன்னாடி நின்னு எங்களுக்காக நீ வேண்டுதல் செய்ப்பா, ஆண்டவர் எங்க மேல கோபமா இருக்காரு, ஆனா உன் மேல பிரியமா இருக்காரு, நீ ஜெபம் பண்ணாதான் எங்களுக்கு நடக்கும், நீ ஆலோசனை சொன்னாதான் எங்களுக்கு நடக்கும். பரிதாபப்படுகிறவர்கள் அவனை உயர்ந்த ஸ்தானத்துல பார்க்கிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இட்டார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கையா மாறப்போகுது. உங்க சொந்தக்காரங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிதாபப்படப்படுகிற உங்க பிள்ளை தான் உங்க வம்சத்திலே உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைக்க போறாரு. உங்க மகனை ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்க மகளை உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. அவங்க ரொம்ப நாள் உங்களை பார்த்து பரிதாபப்பட முடியாது, ரொம்ப நாள் உங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டார். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போகும்போது சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படலாம். உனக்கு ஒன்று தலையெழுத்து சரியில்லைப்பா, உன் தலையில் அப்படியே எழுதி இருக்கு பாரு, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, நீ உங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வந்த, ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, இந்த வாய்ப்பும் உன்னை விட்டு போயிருச்சே, திரும்பவும் நீ சிறைச்சாலை தானே வந்த, அப்போ உன் தலையில எழுதி இருக்கிறதே இதுதான் அப்படின்னு எத்தனையோ பேர் அவனை வருத்தப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஆண்டவர் அவங்க எல்லாரையும் விட அவனை மேலானவனாய் நிறுத்த போகிறார். ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ அவன் சகோதரர்கள் அவன் மேல பரிதாபப்பட முடியாது, அவங்க கூட சிறைச்சாலையில் இருந்தவங்க பரிதாபப்பட முடியாது. நான் நம்புறேன் அந்த அளவிற்கு தேவன் அவனை கிருபையாய் உயர்த்தினார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன குறிச்சிருக்கிறாருன்னா, பரிதாபப்படுகிறவர்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஒரு நாளை கர்த்தர் வைக்க போறார்.
இரண்டாவதாக இந்த 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 மனுஷனை குறித்து நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு என்ன குறிச்சிருந்தார், இல்லைன்னா என்ன ஆயத்தம் பண்ணியிருந்தார், அவனுடைய கண்கள் எதை பார்க்கலன்னா, நீங்க 42ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்னும், 2ஆம் மகளுக்கு கெட்ஸ்தியாள் என்னும், 3ஆம் மகளுக்கு கேராப்னக் என்னும் பேர் இட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஆமேன். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுது, இந்த யோபுக்கு ஆண்டவர் முன்குறிச்சிருந்த இரண்டாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில கடந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்துட்டார். வந்தது எல்லாம் அவரை விட்டு போயிருச்சு. அவருடைய சொத்து, அவருடைய சரீரத்தினுடைய பலன், அவருடைய ஆடு மாடுகள், அவருக்குள்ள எல்லா வருமானங்களும், அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே மரித்து போனார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு 2 மடங்கு கொடுக்கிறதற்காக நான் உனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறேன். அப்போ யோபுனுடைய கண்கள் அதை பார்க்கல, ஆனா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, நீ இழந்ததை மட்டும் நான் உனக்கு தரப்போறது இல்லை, இழந்ததை இன்னொரு மடங்கு சேர்த்து நான் உனக்கு தரப்போகிறேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தலையெழுத்து இது இல்லை, உங்களுடைய தலையெழுத்து இது இல்லை. உங்களுடைய தலையெழுத்து இழக்கிறதாகவே இருக்கலாம். நீங்க எங்க போனாலும் இழந்துட்டே திரும்பி வரலாம். நான் எங்க போனாலும் இழந்துட்டு தான் பாஸ்டர் வர்றேன், எங்க போனாலும் கொடுத்துட்டு தான் வருவேன், நான் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டேன். ஆனா இந்த 21 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை காண பண்ண போறாரு. உங்க கண்கள் அதை காண போகுது. நீங்க சாட்சி சொல்ல போகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கர்த்தர் 2 மடங்கு உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இழந்ததை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதை கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் திரும்பி தருவார்.